பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. சென்னை நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது தளத்தில் உருவாகும் முதல்வரின் புதிய அலுவலகத்திற்கான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஏன் இந்த மாற்றம் என்பது குறித்து செய்தியாளர் ரமேஷ் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். புனித ஜார்ஜ் கோட்டையில் முதல் தளத்தில் இருக்கும் முதலமைச்சர் அலுவலகம் நம்ம பார்க்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையுடைய 10வது தளத்திற்கு இடம்பெற இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்தில் தான் குறிப்பாக முதலமைச்சருடைய வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. குறிப்பாக 6000க்கும் மேற்பட்ட தலைமைச் செயலக பணியாளர்கள் பணிபுரியும் இந்த நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது தளத்தில் ஏற்கனவே ஒரு பெரிய கான்பரன்ஸ் ஹாலும், அது மட்டும் இல்லாமல் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறையுடைய அலுவலகங்கள்லாம் செயல்பட்டு வந்தன. தற்போது அந்த அலுவலகங்கள்லாம் தற்போது கலைவாணர் அரங்கத்தில் மாற்றம் செய்யப்படுகின்றன. குறிப்பாக தமிழக அரசுடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்போது இந்த டெண்டர் விடப்பட்டு இந்த பணிகள் தொடங்கி இருக்கிறது. அந்த கான்பரன்ஸ் ஹால் எல்லாம் இடிக்கப்பட்டு முதலமைச்சருடைய அலுவலகம், அதாவது முதலமைச்சர் செயலாளர்கள் 1 to 4 வரை செந்தில்குமார், லட்சுமி பிரியா, அண்ணாதுரை உள்ளிட்ட 4 IAS அதிகாரிகளுக்கும் இங்கு இடம் தயாராகிறது. குறிப்பாக உள்துறை செயலாளருக்கும் இங்கேயே அறைகள் தயாராகின்றன. இது ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர்கள், குறிப்பாக அண்ணா, கருணாநிதி, அதே போல பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்கள் அங்கேதான் இருந்தார்கள். தற்போது முதன்முறையாக இந்த நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு வருகிறது. 1975ஆம் ஆண்டு இந்த நாமக்கல் கவிஞர் மாளிகை 10 தளங்களோடு கட்டப்பட்டது. தற்போது இந்த குறிப்பாக இந்த நம்ம இருக்கக்கூடிய போலீஸ் இருக்கக்கூடிய இடத்தில் தான் 2 லிப்டுகள் இருக்கின்றன. A, B என்று சொல்லக்கூடிய அந்த லிப்டுகள் மூலமாக தான் முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சர் அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் 10வது மாடிக்கு செல்லப்பட இருக்கிறார்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பக்கம் அமைச்சர்கள் மற்றும் உயர் IAS அதிகாரிகள் செல்லக்கூடிய அந்த நுழைவாயில் என்பது ஏற்கனவே இருக்கிறது. தற்போது அந்த பகுதி வழக்கம் போல் செயல்படும் எனவும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த குறிப்பாக இங்க தலைமைச் செயலக அசோசியேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு போதிய அளவிலான லிப்ட் உள்ளிட்ட வசதிகள் குறைவாக இருக்கின்றன. இந்த 2 லிப்டுகளும் இன்னமும் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு செல்லும் போது தங்களுக்கான பயன்பாடு குறையும் என்றும் சொல்கிறார்கள். எனவே கூடுதலாக லிப்ட் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த பணிகள் தற்போது துரித கதியில் நடைபெற்று வருகின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரவுடன் ரமேஷ். புதிய தலைமைச் செயலகத்தை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு சென்னை நகருக்குள் 3 முக்கிய இடங்களை பரிசீலிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகம் இயங்கி வரும் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் கடுமையான இடப்பற்றாக்குறை நிலவுவதாக கூறப்படுகிறது. பாரம்பரிய கட்டிடங்களுக்கான விதிகளின் காரணமாக ஜார்ஜ் கோட்டையில் புதிய கட்டுமானங்கள் அமைப்பதோ எதிர்கால விரிவாக்கமோ சாத்தியமில்லை. எனவே தலைமைச் செயலகத்தை புதிய இடத்துக்கு மாற்ற தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு வருகிறது. இதற்காக 3 முக்கிய இடங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. சென்னை நகரின் மையத்தில் அமைந்துள்ள 161 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கிண்டி ரேஸ் கிளப் நிலம், அண்ணா சாலை அருகே 135 ஏக்கர் பரப்பளவை கொண்ட அரசு நிலமான தீவு திடல் மற்றும் சுமார் 37 ஏக்கர் பரப்பளவை கொண்ட கோயம்பேடு பேருந்து நிலைய வளாகம் ஆகியவை பரிசீலனையில் உள்ளதாக தெரிகிறது. பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.